பொதுவாக வாக்குப்பதிவு அதிகரிக்கும் பொழுது அது ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்று அழைக்கக்கூடிய எதிர்ப்பு அலையாகத்தான் கருதப்படும். மூன்றாவது கட்ட தேர்தலில் இந்த எதிர்ப்பு அலை அதிகரித்திருக்கிறதா அல்லது அந்தந்த மாநில அரசியலுக்கு ஏற்ப வாக்குகள் பதிவாகி இருப்பதா என்பது ஜூன் 4 தேர்தல் முடிவின் போதே தெரிய வரும். ஏனென்றால் முதல் 2 கட்ட தேர்தலை விட 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் 5 மணிக்கே பல தொகுதிகளில் 60%, 70% தாண்டி இருக்கிறது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களை பொறுத்தவரை 70% தாண்டி இருக்கிறது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் 65% தாண்டி இருக்கிறது வாக்குப்பதிவு நிலவரமானது. கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு முதல் கட்ட தேர்தலிலும் 2ஆம் கட்ட தேர்தலிலும் அங்குள்ள அரசியல் சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. HD ரேவண்ணா கைது, பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் என, லுக் அவுட் நோட்டீஸ் என பல்வேறு விதமான அரசியல் சர்ச்சைகள் எழுந்த கர்நாடகாவில் 2ஆம் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்பு எந்த முடிவை காட்டுகிறது? ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பா, மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா அல்லது மத்தியில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா என்பது இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு அதிகரிப்பின் மூலமாக ஒரு புதிய பார்வையை தற்போது இந்த தேர்தல் எழுப்பியிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் 25 தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. என்றால் அங்கு 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. ஆனால் வாக்குப்பதிவு 55.22% குறைந்திருக்கிறது குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை. இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் அங்கு வாக்குப்பதிவானது 10 தொகுதிகளில் 55.13% குறைந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலும் வாக்குப்பதிவு 53.40% குறைந்திருக்கிறது. குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதே போல பீகார் மாநிலம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவற்றிலும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. 53, 55, 56 என்று பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு 55% குறைந்திருக்கிறது. இதே போல அசாம் மாநிலத்தில் 74.86% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்க மாநிலத்தில் மிக அதிகபட்சமாக 75% தாண்டி அங்கு 73.93% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. கோவாவிலும் 72, கோவா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகியவற்றில் 70% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருப்பது இந்த தேர்தலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழ்நிலையில் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் மற்றும் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அலை யார் பக்கம் அளிக்கிறது? ஆதரவு அலை என்பது இந்த 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்காளர்கள் அளித்த வாக்குகள் திடீரென அதிகரித்திருப்பதன் மூலமாக அரசியல் ஆர்வலர்களிடையே ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இந்த 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்த நிலையில் முதல் 2 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவை விட மாறுபட்ட சூழ்நிலையில் வாக்காளர்கள் பெருவாரியாக ஆதரவு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு மாற்றமானது என்ன மாற்றம் என்பது ஜூன் 4 நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். ஆபிரகாம்.